ஹாய் ஹலோ வணக்கம். இது சும்மா பேசி தான் பார்ப்போமே. நான் பிரதீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்டின்னா, நாட்டையே உலுக்குன வடமாநிலங்கள்ல 23 பச்சிளம் குழந்தைகள் பலியான சம்பவம் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் அப்புறம் மராட்டிய மாநிலங்கள்ல தான் இந்த சோகமான சம்பவம் நடந்திருக்கு. கடந்த 1ஆம் தேதி மத்திய பிரதேசத்துல இருமல் மருந்து சாப்பிட்ட குழந்தைங்க உயிரிழந்து போயிருக்காங்க. இதுல மத்திய பிரதேசத்துல மட்டும் குறிப்பிட்ட இருமல் மருந்து கொடுக்கப்பட்ட 23 குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட இருமல் மருந்தோட பேரு கோல்ட்ரிப். இந்த மருந்து தயாரிக்கிற நிறுவனத்தோட பேரு ஸ்டீசன் ஃபார்மா. இந்த மருந்து கொடுக்கப்பட்ட குழந்தைகள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து 2000 இருமல் மருந்து பாட்டில்கள் விற்பனைக்கு அனுப்பப்பட்டது அப்படின்னு தகவல் கிடைச்சு, அதை உடனடியா பறிமுதல் பண்ண சொல்லியும் தமிழக சுகாதாரத்துறை உத்தரவு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுல அந்த மருந்து நிறுவனத்த ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வின் போது அந்த மருந்துல விஷத்தன்மை இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து எப்படி குழந்தைங்களுக்கு விஷமானது அப்படின்னா, இருமல் மருந்துல டயத்திலின் கிளைகால் அப்படின்ற DEG மிக அதிக அளவுல இருந்ததா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் அந்த குழந்தைங்க இறந்து போறதுக்கு மிக முக்கியமான காரணம். மிக குறைந்த அளவு இதை உட்கொண்டாலே சிறுநீரகம் செயலிழக்க அபாயம் இருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் அந்த பிஞ்சு குழந்தைகள் இறந்து போறதுக்கு முக்கியமான காரணம். இருமல் மருந்துகள்ல ப்ராப்ளின் கிளைகால் அப்படின்ற செயலற்ற சேர்மம் பொதுவா சேர்க்கப்படுது. தரமற்ற மருந்து தயாரிக்கிற வியாபாரிகள் சிலர் அதோட டயத்திலின் கிளைகாலை மிக்ஸ் பண்றாங்க. ஸோ அதை வாங்கி சளி மருந்தெல்லாம் தயாரிச்சிருக்காங்க. இந்த சளி மருந்துல அனுமதிக்கப்பட்ட டயத்திலின் கிளைகால் அளவு 0.1% அதுக்கு பதிலா 46% அந்த மருந்துல இருந்திருக்கு. இதுதான் அந்த சின்ன குழந்தைங்க இறந்து போறதுக்கு மிக முக்கியமான காரணம். இதுல சில விதிமீறல்களும் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. 2022ல இருந்து இப்போ வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருமல் மருந்து குடிச்சதுனால உயிரிழந்து போயிருக்காங்க அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்காங்க. சில டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் 6 இயர்ஸ் வரைக்குமாவது இருமல் மருந்து கொடுக்கறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் 10 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இருமல் மருந்து கொடுக்கறது இல்லையாம். கோல்ட்ரிப் மருந்து குழந்தைங்க மட்டும் இல்ல, எந்த வயதினரும் பயன்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா அந்த நிறுவனத்த முறையா ஆய்வு பண்ணல அப்படின்னும் தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஆய்வு பண்ணி, இதுக்கப்புறம் நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க. அந்த உரிமையாளரெல்லாம் கைது பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஓகே தான். ஆனா எந்த ஒரு விஷயமே நடந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கைலாம் ஜாஸ்தியா இருக்கு. நடக்கிறதுக்கு முன்னாடியே இத தவிர்த்திருக்கலாம். அப்படின்றது தான் எல்லாரோட கருத்துமாவும் இருக்கு. இன்னைக்கு எபிசோட் அவ்வளோதான். தேங்க் யூ சோ மச் ஃபார் லிசனிங். தேங்க் யூ.